சிங்கப்பூர்ல நாங்க தங்கி இருந்த செகண்ட் ஹோட்டல். இந்த ஹோட்டலோட பேரு ஹோட்டல் பாஸ். சோ இந்த ஹோட்டல் வந்து நம்ம எதுக்காக சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களோட எல்லா வீடியோஸ்லயும் பார்த்திருப்பீங்க. மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் யூஸ்வலாவே நாங்க சூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே இந்தியன் ஃப்ரெண்ட்லி. பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு, உள்ள ஹோட்டல் ரூம் எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், அதோட காஸ்ட் டீடைல்ஸ் என்ன, எதுல புக் பண்ணோம், எல்லா டீடைல்ஸுமே நாங்க உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றோம். முக்கியமா ஹோட்டல் வியூவை பத்தி சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறோம். நீங்க நெக்ஸ்ட் சிங்கப்பூர் ட்ரிப் பிளான் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு vlogs by தியாங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜலான் சுல்தான் ரோட்டில் இருக்குது. இதுதான் வந்து ஹோட்டலுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா லிட்டில் இண்டியா முஸ்தபா முஸ்தபா சென்டர். நீங்கள் பாருங்கள் ஹோட்டல் பாஸ். ஸோ பேக் சைடில் வந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் சில்அவுட்டாக இருக்குது. கீழேயுமே வந்து நிறையா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, ஹோட்டல் பக்கத்திலேயே வந்து நீர் ஓடைமை ஒன்று இருக்கு. மழை டைம்லலாம் வந்து ஃபில் ஆகி பயங்கரமா ஓடுங்க. இது கொஞ்சம் அழுக்கா இருக்கு இப்போதைக்கு, இந்த இலையெல்லாம் உதிர்ந்து. பட் இதை வந்து ரெகுலரா கிளீன் பண்றாங்க. நான் பார்த்தேன் ரோட்ல வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த பக்கமாகவும் நம்ம ஹோட்டலுக்குள்ள போகலாம். பட் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஹோட்டல் பாஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ வாங்க உள்ள போகலாம். இது வந்து ஹோட்டலுடைய மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இப்படி உள்ளே போயிடலாம். டாக்ஸியில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இங்கே வந்து ட்ராப் அண்ட் பிக்கப் வந்து இந்த வாசலில் இங்கே உள்ளதான் இருக்கும். கீழே வந்து இது வெஜ் பிரியாணி எல்லாம் போட்டுருக்கு. இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, சாட்ஸ்லாம் இருக்குது. எக் பூஜி, வெஜ் அண்ட் நான்வெஜ் சாண்ட்விச், சமோசா, பிரெட் பக்கோடா, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி, பிளெயின் பிரியாணி. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது, அண்ட் சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது, சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் கேலரி. ஸோ லாஸ்ட் மினிட் சர்வீனியர் வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம். இல்லை பக்கத்துலேயே முஸ்தபா சென்டர் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் நீங்கள் லேட் செக் அவுட்லாம் பண்ணுறீங்க, எங்கேயாவது இங்கே வச்சுட்டு போகிறீங்க, வேறு எங்கேயாவது வெளில போயிட்டு வரீங்கன்னா லக்கேஜ்லாம் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக அந்த நெட்டு போட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டர் வெண்டிங் மிஷின் இருக்குது. அண்டு இங்கே வந்து வெயிங் மிஷின் இருக்குது. உங்களுடைய லக்கேஜ் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல வெயிட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்டர் வெண்டிங் மிஷின் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் லாபி செக்இன் பண்ண இடம். ஸோ வெயிட்டிங் ஏரியா. ஸோ அது வந்து லாபி ஏ. இந்த பக்கம் வந்து லாபி பி. பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிராப்பில் கூட ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். இங்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பெய்டு மசாஜ் சேர் இருக்கு இங்கே. ஸோ ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து டைம் இருக்குங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஜிம் இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து இங்கே டைம் இருக்கு. மார்னிங் 7 to night 9 PM. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் ஃப்ளையர் இருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு பால்கனி ரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ நல்லா தெரியும். அண்ட் லிட்டில் இண்டியா இந்த வியூலாம் வரும்.
நடந்து போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த பக்கம் ஈரமாக இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் வழி கொடுக்குறாங்க. அதாவது அப்படி சுற்றி அங்கே போகிறதுக்கு. ஸோ ஜிம் அங்கே இருக்குங்க. ஜிம் வந்து உள்ளே போனால் நம்ம ப்ராப்பர் அந்த ஜிம் காஸ்டியூம் போட்டு தான் போகணும், ஷூஸ்லாம் போட்டு தான் உள்ளே போகணும். அண்டு இதுக்குமே ஸ்விம்மிங் பூலுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஹெட் கேப், ஸ்விம் சூட் இதெல்லாம் போட்டு தான் வரணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான். பிகாஸ் நம்ம இந்த காட்டன்லாம் போட்டு வந்தால் அந்த நூலாக அதில் வந்துடும்ல. ஸோ அதனால ஸ்விம்மிங்க்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத் ஸ்போர்ட்ஸுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிளாத் ஏதாவது போட்டு வந்துட்டீங்கன்னா கூட பெட்டர். 4th ஃப்ளோரில் இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது, ஜூப்ளியஸ். சைனீஸ் பீப்புளுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு தான் வந்து இங்கே இருக்கும் மெயினாக. அண்ட் வெளியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஜூப்ளியஸ். ஸோ இது வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட். சில்ட்ரன் பிளே கிரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரி சும்மா சின்னதாக விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள், 6:30 AM to 10:30 AM. இதில் வந்து 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும், காலியாக இருக்கும். 8 to 9 வந்து மீடியம் ரஷ், 9க்கு மேலே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு டேலாம் எங்களுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நம்ம வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பருங்க. சால்ட் அண்ட் பெப்பர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்தியன் ஃபுட் இங்கே ஜாஸ்தி, இந்தியன்ஸ் இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்தியன்ஸ்க்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ ஓப்பனிங்கில் கட்லரிஸ். ஓகே, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரெட் பீன் பன், சமோசா வச்சுருக்காங்க இன்னைக்கு. இது அதே தான், உருளைக்கிழங்கா, அது பேக்டு பீன்ஸ், பொங்கல் ரொம்ப பொங்க வச்சுட்டாங்க. போஹா, நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து போஹா. நியூ வந்து சம் கைண்ட் ஆஃப் இது நூடுல்ஸ் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ், இது கூட ஓகேவா இருந்தது. சஃப்ரான் ரைஸ், அதான் நம்மளுடைய நல்லா இருந்தது. சாஃப்ரான் ரைஸ் நல்லா இருந்தது அன்றைக்கி. டொமேட்டோ ஸ்க்ராம்பிள்டு எக்கு, இது வந்து ஹார்ட் பாயில்டு எக்கு. இங்கே வந்து ஜாம், பட்டர். இங்கே வந்து உங்களுக்கு பிரெட்ஸ் இருக்குது, டோஸ்ட் பண்ணிக்கலாம். அசார்டட் மஃபின்ஸ் இருக்குது, இது வந்து நான்வெஜ். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ரெட் அண்ட் க்ரீன் பார்த்துக்கோங்க. ஃபிஷ் கஞ்சி, ஃபிஷ்ஷு போட்டு கஞ்சியா. அண்ட் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஊறுகாய், இந்த ஐட்டம்லாம். பிளெயின் கஞ்சி, சிக்னேச்சர் சிக்கன் கறி, நோ நட்ஸ் கண்டெயின். ஸோ சிக்கன் கறிங்க, சிக்கன் சாசேஜ், கார்ன்ஃப்ளேக்ஸ். இது வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க. மில்க்கு, சுகர், ஹாட் வாட்டர், பிளாக் காஃபி, அது பிளாக் காஃபியா பிளாக் டீ அது. ஸோ இந்த மெஷினில் வந்து நம்ம என்ன வேணுமோ, என்ன மாதிரி வேணுமோ காஃபி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து ஜூஸ் இங்கே மாற்றுவாங்க. ஸோ ஃப்ரூட் பஞ்ச், ஆரஞ்ச், கோல்டு வாட்டர். ஸோ ரெண்டுமே அதே தான். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன். இது வந்து மாறுங்க, மாற்றி வைப்பாங்க. ஸோ ஓவராலாக ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான். காலையில் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம டேஸ்ட்டில் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நல்ல டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ மேனேஜபிளாக இருக்குது. பட் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து பிரெட் வெரைட்டிஸ் வேணும்னா பிரெட் வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் பாயில்டு எக்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைஸ், பொங்கல் அதெல்லாமும் வைக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஜூஸ், காஃபி எல்லாமே. ஸோ காஃபி வந்து நம்மளோட ஃபில்டர் காஃபிலாம் கிடையாது, இது வந்து கேப்பச்சினோ தான். பட் ஏதோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து மேனேஜபிளாக இருக்குது. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஏர்லியா வந்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வரீங்கன்னா ஒரு 8:30க்கு முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பிடலாம். ஏன்னா வந்து உட்காரோட இடம் கிடைக்க மாட்டேங்குது. பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியா வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம மேலே போய் ரூம் டூர் பார்க்கலாம். ரூம் எப்படி இருந்தது, என்ன வியூ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்து முடிச்சோன்னே இதோட காஸ்ட் என்னாச்சு, எதில் புக் பண்ணோம் எல்லாமே நம்ம பேசலாம்.
ஹோட்டல் வழியா வெளியே வரதுக்கு இங்க ஒரு வழி இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் தவிர்த்து இங்க பேக் சைட்ல ஹோட்டல்ல இருந்து இங்க வழியா வர ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி. இது வந்து ஒரு காமன் ஏரியா. இங்க இருந்து அப்படியே எல்லாம் நடந்து அப்படியே வெளில போயிடலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் இங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி அப்படியே எல்லாம் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்க இருந்து. ஸோ இங்க பாருங்க, இங்க இருந்து அப்படியே நேரா போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா பாஸ் ஹோட்டலோடைய என்ட்ரன்ஸு. அப்படியே ரைட்டு போயிட்டோம்னா நம்ம லிட்டில் இந்தியா போயிடலாம். இங்க பாருங்க ஆமை மிதந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணியை வந்து க்ளீன் பண்றாங்க. சூப்பர்ல, பயங்கர ஒரு நேச்சரோடயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க எங்க பார்த்தாலும் மரம் தான். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மரம் வச்சிருக்காங்க, சொல்லவா வேணும். ஹோட்டல் கீழே ஒரு சீர்ஸ் அப்படின்னு சொல்லி கடை இருக்கு. இது என்ன ஷாப்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7-Eleven இருக்குல்ல, அந்த மாதிரி இது இன்னொரு பிராண்டு சியர்ஸ் அப்படின்றது. ஸோ இது வழியாக நம்ம இப்படி நடந்தோன்னா இல்லை வெளியில் கூட நடக்கலாம். வெளியில் அது வந்து பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே நடை நேராக போனோன்னா லாவெண்டர் ஸ்டேஷன் வந்துடும். ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ஜிம், கான்ஃபரன்ஸ் ரூம், ரெஸ்டாரண்ட், சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் எல்லாமே, கார் பார்க்கிங் அண்ட் இந்த டாக்ஸி பார்க்கிங் எல்லாமே வந்து 3rd and 2nd இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாபி அண்ட் ரிசப்ஷன். இப்போ நம்ம பார்த்தோமே கீழே ரெஸ்டாரண்ட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம், 8th ஃப்ளோர். நம்மளோட ரூம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 898. ஸோ ரைட்டில் போனோம். இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஃப்ளோர்ஸும் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, லிஃப்ட்டுக்கு வந்து பெருசாக வெயிட்டிங் டைமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துடலாம். அண்ட் 10 to 7 வந்து இங்கே வந்து குவைட் டைம். டிவிலாம் சத்தமாக போட்டு அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஃப்ளோரில் 98th ரூம். ஸோ ரூம் நம்பர்லாம் இங்கே போட்டுருக்கு பாருங்க. ஸோ நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரெகுலராக வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். அஸ் யூஷுவல் இந்த ஹோட்டல்ஸ்லாம் மாற்றுற மாதிரி ரெகுலர் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு நம்மளோட ரூம் வந்துருச்சு, போகலாங்களா? 8th ஃப்ளோரில் 98. எஸ். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு வந்து ஏசி கண்ட்ரோலர் இருக்குது. இங்கே லைட் கண்ட்ரோல். ஓகே, இது வந்து நோ ஸ்மோக்கிங் ரூமுங்க. நீங்கள் வந்து ஸ்மோக்லாம் பண்ணிங்கன்னா $200 சிங்கப்பூர் ஃபைனு. ஸோ பண்ணாதீங்க. உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்து பெரிய மிரர் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இப்படி இருக்கும் ஹேங்கர்ஸ். ஸோ ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பாத்ரூம், சின்ன பாத்ரூம் தான், நீட்டாக இருக்குது. ஸோ அது வந்து குளிக்கிறது. டவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க டெய்லியும். டெய்லி இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இங்கே கீழே போட்டுடலாம். இல்லை ரீயூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ஹேங் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்க எடுக்க மாட்டாங்க. டிஷ்யூஸ், ஸோ டெய்லி டென்டல் கிட், ஷவர் கேப், சானிடரி பேக்கு, ஹேண்ட் அண்ட் பாடி வாஷ். தண்ணி வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே இருக்குது. அண்ட் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளாஸில் வந்து ஓப்பன் பண்ணி குடிச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இந்த தண்ணி தான் உங்களுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு. பாட்டில்ஸ் தனியாக கொடுக்க மாட்டாங்க. இங்கே குளிக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் ஷாம்பு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேண்ட் அண்ட் பாடி வாஷ். சூப்பர். ஸோ இதே தான் நம்ம ஹாலிடே இன்னில் பார்த்த மாதிரியே தான், சூப்பராக இருக்குது. அடுத்தது ரூம். இதாங்க நம்ம ரூம். ஸோ ஒரு குவீன் சைஸ் பெட்டு அண்டு நல்லா தாராளமாக இருக்குது. ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சைட் டேபிள் மாதிரி பொருள்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஒர்க் டேபிள் மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி. நம்ம டிவி இப்போ ஆன் பண்ணோன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் நம்பர் அண்ட் வைஃபை பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் எந்த ரூம் நம்பரோ அது இங்கே வந்து இந்த கார்னரில் இருக்கும். ஸோ அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், ஹெட்டிங் அரவுண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணி இங்கே கூட படிச்சிக்கலாம். ஸோ ஹேர் ட்ரையர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு ரூம் ஹோட்டல் செப்பல்ஸ் இருக்குது இங்கே கொடுக்குறாங்க. சேரு, இது வந்து ஒரு ட்ராயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப் இருக்குது. சேஃப் நீங்கள் எதாவது வைக்கணும்னா சேஃபில் வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ நான் இன்னும் யூஸ் பண்ணலை. எலக்ட்ரிக் கெட்டில் நம்ம இந்த கிளாஸில் அங்கே டேப்பில் தண்ணி பிடிச்சி இங்கே ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி,
டீ, சுகர் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ரூம் சர்வீஸ் வேணால் 0 டயல் பண்ணி நம்ம கால் பண்ணி நமக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுக்கலாம். கீழே மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கூலிங் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு உள்ள ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்குது. தாராளமாக இருக்குது. ஒரு 5 ஹேங்கர் 6 ஹேங்கர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க சின்னதாக. அதுவும் நல்லா இருக்குது. தாராளமாக தாங்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு சோஃபா தாராளமாக இருக்குது. ஒரு சோஃபா மாதிரி இருக்கிற ஒரு சேரு சூப்பராக இருக்குது. குஷனா. இங்கேயே இன்னொரு சைட் டேபிள். இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே 1 இருக்குது அண்ட் இங்கே 3 இருக்குது, 2 இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அதை தவிர்த்து நம்மளுடைய யூஎஸ்பி கேபிள் மட்டும் தனியா எடுத்து நம்ம இங்க போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்க அடாப்டர்ல இருந்து எடுத்து கேபிள் மட்டும் நம்ம இப்படி போட்டு தனியா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியா சார்ஜ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இருந்தாலும் எதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி யூனிவர்சல் அடாப்டர் எப்பயுமே எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 அடாப்டர் எடுத்துட்டு வந்திருந்தோம். இது வந்து நம்ம ரூமுடைய சிட்டி வியூ பாக்குறீங்களா? நம்ம ரூம்ல இருந்து இதான் வியூ. செமையா இருக்குல்ல? ஸோ இதே வியூ வந்து வெளியே போய் பார்த்தா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ரூம்ல வந்து ஒரு பால்கனியும் இருக்கு பாருங்க. இல்லை ஸ்பேஷியஸான பால்கனிங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹோட்டல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு இந்த ஸ்டே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோட்டல் பக்கத்துலயே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருந்தது, பக்கத்துல மெக்டொனால்ட்ஸ் இருந்தது, கீழேயே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நைட் ஏதாவது டின்னர் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அண்ட் 5 minutes வாக்ல லிட்டில் இந்தியா இருக்கு. லிட்டில் இந்தியால இல்லாத கடையே கிடையாது. சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ஷாப்பிங்காக இருக்கட்டும், முக்கியமா அந்த முஸ்தபா சென்டர் இது எல்லாமே இங்க பயங்கரமான பிளஸ். அண்ட் ரூமோட வியூ, அதாவது இந்த 3 நாள் நாங்கள் தங்கின வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிகாஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபிக்கு இந்த பால்கனிக்கு வர்றது அண்ட் ஏந்திரிக்கும் போதே ஒரு சிட்டி வியூவோட ஏந்திரிக்கிறது இது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் நம்ம ரூமில் இருக்க போகிறது கொஞ்ச நேரம் தான், இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் வந்து பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் ஓஹோன்னு இருந்த மாதிரி இல்லை. பிகாஸ் மெனுவில் வந்து இந்தியன் ஃபுட் எல்லாமே இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் இதாச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ட்ரிப்புக்கு வரோம்னா நம்ம எல்லாமே அப்படியே இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்காது. ஸோ அதனால வந்து மேனேஜபிளா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு அளவுக்கு வேணும்னா பக்கத்துல 5 minutes வாக்ல லிட்டில் இந்தியா இருக்கு. பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து லாவெண்டர் MRT ஸ்டேஷன் இருக்கு ஒரு 5 minutes வாக்ல. அண்ட் அதே மாதிரி கீழே இறங்கின உடனே பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க பிளஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் ரூம் சர்வீஸுமே வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண உடனே வந்து அட்டென்ட் பண்றது அது எல்லாமே செக் இன் ப்ராசஸ். அண்ட் இங்க வந்து என்ன ஹோட்டல்ல ஒரே ஒரு விஷயம்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் நம்ம வந்து அந்த டேப் வாட்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கீழே அந்த வெண்டிங் காமிச்சிருந்தாலே அங்க போய் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓவரால் எங்களுக்கு ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலோடைய பிரைஸ், ஸோ நம்ம புக் பண்ணிருக்கிற ரூம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பீரியர் டபுள் ரூம் வித் பால்கனி. ஸோ இதுல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இது சுப்பீரியர் டபுள் ரூம் வித் சிட்டி வியூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த பால்கனி ஸ்பேஸ் மட்டும் வராது, மத்தபடி அந்த ரூம் வித் சிட்டி வியூ உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்ம புக் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா சுப்பீரியர் டபுள் ரூம் வித் பால்கனி. ஸோ இது நீங்க புக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த தனியா ஒரு பால்கனி ஸ்பேஸோட ஃபுல் வியூவோட நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட் எங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 nightsக்கு 38,000 வந்துச்சு. ஓவரால் நான் வர்த் தான் சொல்லுவேன். பிகாஸ் இதுல பிரேக்ஃபாஸ்டும் இன்க்ளூடட் வித் complete balcony space and city view room. அண்ட் லொகேஷனும் பயங்கர ஹாட் ஸ்பாட்ல கனெக்டிவிட்டியோட இருக்கு. லிட்டில் இந்தியால இருந்து ஒரு 5 minutes. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வெறும் சிட்டி வியூ ரூம் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்க வந்துட்டு ரூம் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா பால்கனிக்கு வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சிட்டி வியூ ரூம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30,000 தான் வரும். அதாவது 10,000 per dayன்ற கணக்குல தான் வரும். பால்கனியோட எடுத்தீங்கன்னா ஒரு 10K எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ரூம், சோ நீங்க வந்து சிட்டி வியூ ரூம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு
உங்களுக்கு 10K per night வரும். அது வந்து உங்களுக்கு ஓவரால் 30,000 for 3 nights வரும். இல்லனா பால்கனியோட புக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 38,000 to 39,000 வருது, which is some 10K extra. அது பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம். சோ இதுல எது வேணும்ன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இத வந்து அகோடா ஆப்ல புக் பண்ணிருந்தோம், நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைச்சது. பிகாஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 49,000, எங்களுக்கு அது 38,000 கிடைச்சது. சோ இது அகோடால கிடைச்ச டிஸ்கவுண்ட் தான். டிஸ்கவுண்டட் புக்கிங் லிங்க் வேணா நாங்க கொடுக்குறோம், நீங்களும் அதுல புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிங்கப்பூர்ல வந்து உங்களுக்கு வந்து 2 ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ நீங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணது வந்து ஹாலிடே இன் லிட்டில் இந்தியா சிங்கப்பூர். அது வந்து ஒரு பிரீமியம் ஹோட்டல்னு சொல்லலாம். இது வந்து பட்ஜெட்டட் ஹோட்டல், ஹோட்டல் பாஸ். இதுவுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நம்ம வந்து வித் வியூ தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ 2 ரூம்ஸ்மே சூப்பரா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்குமோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஹோட்டலோட லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் போற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்டோசா ஐலாண்ட். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐலாண்ட் வித் 2-3 பீச்சஸ் இருக்கு. அண்ட் அங்கேயுமே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. முக்கியமா ஈவினிங்ல ஒரு விங்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு ஃபயர் ஷோ இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்புறோம். எங்களுக்கு இந்த 2 ஹோட்டலுமே சூப்பர்பா இருந்தது. ஸோ நீங்க சிங்கப்பூர் ட்ரிப் நெக்ஸ்ட் பிளான் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஹோட்டல்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது 2த்துக்குமான அகோடா புக்கிங் டிஸ்கவுண்ட் லிங்க்ஸ் நாங்க உங்களுக்கு கீழே கொடுக்குறோம், நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.